ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்வாச பயணங்கள். நான் உங்கள் மோனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, லாஸ்டா வெள்ளைப்பாகு ஊற்றி அதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பிணையிறதுக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது, மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூனை எடுத்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சமாக கையில் நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு மேலே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு உருட்டி அப்படியே மூடி போட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கங்க. ரொம்ப தடியாக உருட்ட வேணாம், லைட்டாக உருட்டிக்கங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட, இல்லாட்டி ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்க மாவில் ஒரு சின்ன துண்டை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வரும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே 2 பக்கமும் நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா உள்ளே அப்படியே நின்றும் வேகாமல். இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவு எடுத்தோம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில். இப்போ லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூடவே 2 ஏலக்காயை லைட்டாக இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை லைட்டாக உருக்கிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் அந்த டஸ்டெல்லாம் வெளியே வரும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூனு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு 1 கம்பி பதத்துக்கு முன்னாடி பதமே நம்ம இறக்கிறணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வெல்லத்தை கீழே இறக்கிடலாம். பொரிச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உருக்கி வச்சிருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது ரொம்பவே முக்கியமானது, ஸ்நாக்ஸ் நல்லா ஆறி இருக்கணும், வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் டைம் எடுக்காமல் வெள்ளைப்பாகு ஃபுல்லாக சேர்த்துட்டு 1 ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. வெள்ளைப்பாகு நல்லா எல்லா பக்கமும் படணும். அதே மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் டைம் ஆச்சு அப்படின்னா வெள்ளைப்பாகு நல்லா கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இதை பெரட்ட முடியாது. இதுதான் கரெக்டான பதம். இந்த சமயம் நல்லா பெரட்டிட்டு அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதுக்கு மேலவே லைட்டாக வெள்ளைப்பாகை ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இதோட ரிசல்ட் பார்த்துடலாம். ஒன்றை எடுத்து உடச்சி பார்ப்போம். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வந்துருக்கு, வெளியேயும் நல்லா வெள்ளைப்பாகு இருக்குது. இப்போ இது 2யுமே சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்க. நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.